குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் விருச்சிகத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் உடல் சுகம் கெடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடலில் ஒரு புத்துணர்வே இல்லாமல் இருக்கிறது, சின்ன சின்ன வேலைக்குமே டயர்ட் ஆகிக்கிறது, எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் அந்த எனர்ஜெட்டிக்காக இல்லாத மாதிரி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழல். உடம்பு நல்லாவே இருந்தாலும் மனசு நம்ம உடம்புக்கு இன்னும் எனர்ஜி இல்லை, பத்தில் ரொம்ப டயர்டாகிடுறோம் சீக்கிரமாகவே அப்படின்ற மாதிரியான ஒரு 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 பயம் கலந்த ஒரு உணர்வு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலையை இந்த சனி செய்துட்ருக்கார். அதே போல் உங்களுடைய திறமை எவ்வளவு நீங்கள் திறமைசாலியாக இருந்தாலும் அதுக்குண்டான மதிப்பு வெளி வட்டாரத்தில் கிடைக்காம போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தராஷ்டம சனியாக இருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடமான மனது பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ராகு, ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை முழுமையாக உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. இதுதான் ஒரு நல்ல விஷயம் விருச்சிக ராசிக்கு. ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், ராசி அதிபதி 8ல் போய் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதம் பிறக்குது. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது, சூரியன், புதன். 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட இணைந்து இருக்கிறதும் 11ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலத்தில் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சூரியன் 11ல் இருக்கிறார் அப்படிங்கனாவே உங்களுடைய காரியங்கள் வெற்றி பாதையை நோக்கி நகரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகே, ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான், விரயஸ்தானத்தில் சுபகிரகம் சுக்கிரன் அங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த கிரக நிலைகளில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நகர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் வரக்கூடிய 9/10/2024 அன்னைக்கு வக்ரம் அடைகிறார். குரு வக்ரமான கிட்டத்தட்ட 4 மாதம் வக்ரகதியில் தான் இருப்பார். ஆனால் வக்ர பெயர்ச்சி எதுவும் இல்லை. ரிஷபத்திலே வக்ரமாகிறார், ரிஷபத்திலே வக்ர நிவர்த்தியும் அடைகிறார். இது வரைக்கும் நேர்கதியில் சென்ற குருவினுடைய பார்வை விருச்சிகத்துக்கு கிடைச்சது. இப்போ வக்ரம் பெற்ற குருவினுடைய பார்வை கிடைக்க போகுது. 2-5க்கு அதிபதி வக்ரமாக இருந்தாலும் சரி, நேர்கதியில் இருந்தாலும் சரி, பார்வை கிடைச்சாச்சு, சேர்க்க கிடைச்சாச்சு, ராசிக்கு ராசிநாதனுக்கு கிடைச்சாச்சுன்னா கண்டிப்பாக அது யோகம்தான். குரு வக்ரமாகிறதுனால பெரிய மாற்றங்கள் ஏதாவது நடக்குமா, என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஃபேவராக மாற்றிக்கிற முடியும், என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தனி பதிவாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து பயன்படுத்திக்கிடலாம். அடுத்ததாக புதன், உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதி புதன் முதல் 10 நாட்களுக்கு ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் பின்பு ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்திற்கு அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். 10ஆம் தேதி பயிற்சி ஆகிட்டு அந்த மாத கடைசி வரைக்கும் அந்த புதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெளிவாக பார்க்கலாம். மூன்றாவதாக சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7-12க்கு அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. உச்சமெல்லாம் கிடையாது, ஆட்சி பலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த சுக்கிர பகவான் துலா ராசியிலிருந்து உங்களுடைய ராசியான விருச்சிகத்துக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் அதிபதி ராசிக்குள்ளேயே வந்து அமரக்கூடிய அமைப்பு. அதற்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது. இதற்கு பேர் என்ன அப்படின்னா லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறது. 2, 5, 7, 12 தொடர்பு பெற்று ராசியோட தொடர்பு பெற்று
இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லக்ஷ்மி யோகம், குருவும் சுக்கிரனும் தொடர்பு பெறக்கூடிய ஒரு சூழல். அது உங்களுடைய 7ஆம் இடத்திற்கும் ராசிக்கும் ஏற்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சௌக்கியமான விஷயம். எப்போ நடக்குது அப்படின்னா 12/10/2024 மேலே இந்த கிரக நிலைகள் நடக்குது. அதுக்குள்ளே குரு வக்ரம் கூட ஆயிடுவார். ஓகே, 7ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான நகர்வு இது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு, கர்மஸ்தானத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த சூரிய பகவான். சூரியன் 17ஆம் தேதி 10வது மாதம் 24ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். சூரியன் அங்கே நீசமும் அடைகிறார். 10ஆம் அதிபதி பலவீனப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, நீசமாகுது சூரியன். அடுத்ததா இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 20/10/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது பாக்கியஸ்தானத்திற்கு ராசி அதிபதி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே ஒரு துரதிர்ஷ்டம் என்னென்னா, இந்த விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதி, விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி 9ஆம் இடத்துல நீசமாவாங்க. ஆமாங்க, உங்களுடைய 10ஆம் அதிபதியும் உங்களுடைய 9ஆம் அதிபதியும் பலம் இழக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அந்த மாத இறுதியில் தான் அந்த பல இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. சூரியனும் நீசம் அடைகிறார் 17ஆம் தேதியிலிருந்து. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாயும் நீசம் அடைகிறாங்க 20ஆம் தேதியிலிருந்து. ஸோ 2 கிரகங்களும் பலம் இழக்கிறதுனால ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, இல்லை அந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை எப்படி சரி செய்துக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவில் பார்ப்போம். மாத கடைசியில் 29/10/2024 அன்னைக்கு அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாருங்க. இப்போ புதன் ராசிக்குள்ளே வர்றதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த நவம்பர் மாத பதிவில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போது ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம். முதல்ல புதன் பகவான் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல 10 நாட்கள் அந்த புதன் பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். செவ்வாயினுடைய பார்வையில், குருவினுடைய பார்வையில் அந்த புதன் பகவான் இருக்கார். இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தந்த அனைத்து விதமான காரிய தடைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் அந்த புதன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். இது வரைக்கும் தொழில் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் படிக்கக்கூடிய குழந்தைகளாட்டம் எதுவாக எந்த சூழலில் யார் எப்படி இருந்தாலும் விருச்சிகத்துக்கு பலவிதமான அமைப்புகளில் காரிய தடைகளையே சந்திச்சுட்டு இருக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு திருமணமெல்லாம் ஆயிடுச்சு உங்களுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னா, உங்களுடைய குழந்தைக்கும் உங்களுடைய மருமகன் அல்லது மருமகளுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தீங்கன்னா நிறையா, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய நடக்கும். அது நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைன்னா அதை பற்றின செய்திகள் நம்மளுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், நம்மளை நிம்மதியாக தூங்க விடாது இது. அப்போது குழந்தைக்கும் குழந்தையினுடைய வாழ்க்கை துணைக்கும் போராட்டம் மிகுந்த ஒரு சூழலில் இருந்துட்டு இருந்த அமைப்பெல்லாம் இருந்தது அந்த கேது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால. இப்போ அந்த புதன் பலம் பெறக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. என்ன செஞ்சால் இவங்களை சரி பண்ண முடியுமோ அதை செய்கிறீங்க, அதை செஞ்சு சரிப்படுத்தவும் செய்கிறீங்க, அதுக்கு தீர்வு கிடைக்க போகுது. நிறைய காரிய தடங்கள் இருந்தது, காரிய தடங்களில் இருந்து உங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வர போகிறீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த லாஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம், கட்ட முடியல, கரெக்டாக மேஷன் ஆள் கிடைக்க மாட்டேறாங்க, இல்லை மெட்டீரியல்ஸ் வாங்க முடிய மாட்டேது, லோன் கரெக்டாக சேங்ஷன் ஆக மாட்டேது. இந்த மாதிரி எந்த அமைப்புகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறும். இது எல்லாமே உங்களால் செய்ய முடியும். அதற்கு அந்த புதன் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவரே அஷ்டமாதிபதி கூட இல்லையா, அதனால் போராட்டத்திற்கு பின்பு தான் வெற்றியை கொடுப்பார். போராடாமல் இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. போராட்டத்திற்கு பின்பு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. 10/10/2024 அன்னைக்கு அந்த புதன் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அஷ்டமாதிபதி 12ல். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அதாவது 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு வர இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அது அமையும். அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகுவதை கண்முன்னே உங்களால் பார்க்க முடியும், உணரவும் முடியும். பெரிய பூதாகரமாக வர இருந்த பிரச்சனை அப்படியே உங்களை அப்படியே உரசிட்டு போயிடும், அவ்வளோதான். உங்களை பெருசாக ஒன்றும் பாதிக்காது.
அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள சொல்லுது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு உடல்நல தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. முக்கியமாக கொஞ்சம் வயது மூத்த நபர்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் அதிகரிக்கும், அதுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலையில் பிடிச்சமான மாற்றங்கள் நடக்கும். இந்த அளவுக்கு எனக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க, வேலை எனக்கு ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்கு, நான் நினச்ச மாதிரியான ஒரு டொமைன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வாழ்க்கை துணைக்கு அதுக்கு அவங்களுடைய மனதிற்கு பிடித்தார் போல் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தேவையில்லாமல் அதை அனாவசியமான பேச்சுக்களால் அதை சரியாக பயன்படுத்திக்காமல் போயிடுவாங்க. அப்போது வாய்ப்புகள் கிடைக்கும்போது சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையாகப்பட்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனசுக்கு பட்ட விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறதுனால எதிர்ப்புகளை சம்பாரிச்சுக்கிறாரு. மனசில் பட்ட விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். 11ஆம் அதிபதி 12ல் கண்டிப்பாக மூத்த சகோதரம், சித்தப்பா, பாலிய நண்பர்கள், இந்த 3 உறவுகளால் உங்களுக்கு கட்டாயம் செலவுகள் உண்டு, அலைச்சலும் உண்டு. நைட் நேரம் படுத்தா தூக்கம் வராது, என்னென்னமோ கனவெல்லாம் வரும். என்னடா அது இப்படி கனவெல்லாம் வருது, நைட்டு தூங்குற மாதிரியே இருக்கும், என்னென்னமோ நடந்துக்கிட்டே இருக்கும். காலையில் பார்த்தா இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு நம்ம நினைப்போம், நல்லா தூங்கிட்டு தானே இருந்தோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் என்னென்னமோ நடந்த மாதிரி இருக்கும், வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க நைட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அப்போ அதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் நைட்டு தூங்குறதுனா லேட் நைட் பண்ண வேண்டாம். சீக்கிரமாக ஒரு 9-9:30 போது லைட்டாக தூக்கம் வரும்போதே படுத்துட வேண்டியது இருக்கும். 11 மணி 11:30 வரைக்கும் மொபைலை பார்த்துட்டு படுத்தோம்னா போச்சு அன்றைக்கி நைட்டு தூக்கம். என்னென்னமோ ஒரு மைண்டுக்குள்ளே. ஸோ அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். லாபம் நினச்சி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. இதனால் எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்குது, இதனால் நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பிளான் பண்ணி லாபம் நினச்சி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. திட்டம் லாபத்தின் நோக்கில் செயல்படுத்தப்படும் போது கட்டாயமான அது விரைய செலவுகளையும் அலைச்சலையும் தந்தே தீரும். முக்கியமாக அந்த திட்டத்தையும் அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய விஷயங்களையும் உங்களை விட வயது குறைந்த நபர் தொடர்பு பெற்று இருக்கிறார் என்றால் உறுதியாக லாஸ் அப்படிங்கிறது உண்டு, அலைச்சலும் உண்டு, பொருளாதார இழப்பீடுகளும் உண்டு. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை, கவனம் வேணும். ஓகே, இப்போ அந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் 12 நாட்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வரும். எனக்கு நீங்கள் சரியான ஒரு பேர் கிடையாது, இல்லை உனக்கு நான் சரியான பேர் கிடையாது அப்படின்ற மாதிரி 2 பேர்த்துக்குள்ளே நிறைய வித்தியாசங்களை கண்டுபிடிப்போம். 6 வித்தியாசங்களை கண்டுபிடி, 10 வித்தியாசங்களை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏன் நீங்கள் சரியானவங்க இல்லை, உங்களுக்கு ஏன் நான் சரியானவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்போம். முதல் 12 நாட்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அதன் பின்பு அந்த சுக்கிரனாகப்பட்ட கிரகம் ராசிக்குள்ளே அமரக்கூடிய ஒரு அமைப்பு. முதல்ல சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்போது உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்குவீங்க. நீங்கள் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கணும்னு நினைப்பீங்க. ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணணும். வெளியில் போனால் ஒரு காரில் போனாலும் ஒரு ஓலோவே புக் பண்ணி போனாலும் பெரிய வண்டியாக போகணும், சின்னதாக குட்டி காரெல்லாம் வேண்டாம், பெரிய வண்டியாக புக் பண்ணி போகணும் அப்படின்னு நினைப்போம். பர்ஃப்யூம் போடுவோம் கண்டிப்பாக. இது வரைக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அயன் பண்ணி போடாமல் அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டு இருந்தீங்க, இப்போ பக்காவாக அயன் பண்ணி நீட்டாக ப்ரொஃபஷனலாக போகணும்னு நினைப்போம். நம்மளை பார்த்தாலே மற்றவங்களுக்கு ஓகே, அவங்க நம்ம உடம்பையும் உடலையும் நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு நம்மளுடைய ஸ்டைலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம போட்டிருக்கிற நம்மளை பார்த்தாலே ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வந்துருங்க. கண்டிப்பாக ட்ரெஸ்ஸில் இருந்து போட்டிருக்க ஷூலிருந்து சாக்ஸிலிருந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவோம். அந்த அமைப்பு வந்துடுது 12ஆம் தேதிக்கு மேலே. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய அழகை மெருகேற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். தேவையான வாட்ச் வாங்குவீங்க, பர்ஃப்யூம் வாங்குவீங்க, ஸ்பெக்ஸ் அதாவது கூலர்ஸ் வாங்குவீங்க, ட்ரெஸ்ஸஸ் நல்ல ட்ரெஸ்ஸஸாக எடுக்கணும்னு நினைப்பீங்க. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும், எதுவும் இல்லைன்னு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம். அதற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களிடம் சண்டை போட்டு கொண்டு இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 12ஆம் தேதிக்கு மேலே வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்து விடுவார்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொண்டு உங்களுடைய கோபத்தை, அந்த கோபத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. கணவன் மனைவி உறவு 12ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது.
குழந்தைகளும் நல்லா படிக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் பைய மேம்பட போகுது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் மேம்பட்டுருமானா கண்டிப்பாக மேம்படுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஏன்னா அந்த சுக்கிரனுக்கு குருவினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் கிடைக்குது. உடல் அப்படிங்கிற விஷயத்தில் ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய வேலையை அந்த சனி பகவான் செய்தார் அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய வேலையை அந்த சுக்கிரனும் குருவும் பார்த்துக்கிடுவாங்க. ஸோ அப்படி குருவுக்கு சுக்கிரனுக்கும் தொடர்பு வரும்போது உடல் தொந்தரவுகள் படிப்படியாக குறையிறத நம்மளால் உணர முடியும். உங்களுடைய தகுதிக்கான அங்கீகாரம் மறுக்கப்படும் அப்போது கூட. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ல் போய் இருக்கிறாரு. அதன் பின்பு அவர் நீசம்தான் பெறார். அப்போ உங்களுடைய தகுதிக்கான அங்கீகாரம் இந்த மாதம் முழுக்க கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் ரொட்டேஷன் பண்ண முடியும். உங்களால் கையில் காசு பணம் புழங்கும், மாற்றம் இல்லை. இப்போ உங்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னா பின்னாட்களில் கிடைக்க போது நல்ல கிரேடில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மறுபடியும் சிம்மத்துக்கு வருவார், சிம்மத்தில் திக்பலம் அடைவார். அப்போ நல்ல கிரேடு நல்ல அப்பியரன்ஸில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதை பற்றி அது சிம்மத்துக்கு செவ்வாய் வரும்போது பார்க்கலாம். அடுத்த சூரியன் 10ஆம் அதிபதி 12இல் நீசமாகிறார் 17ஆம் தேதிக்கு மேலே. கண்டிப்பாக சுயதொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும், வேலைக்கு போகக்கூடிய நபராக இருந்தாலும், முக்கியமாக அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய நபர்கள், உங்களுடைய வேலையில் 200 மடங்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மற்ற எந்த இடத்துலையும் உங்களுக்கு மைண்ட் டீவியேஷனே ஆகக்கூடாது. முழுக்க முழுக்க தொழில் அப்படிங்கிறத இருக்கணும். ஏன்னா 20ஆம் தேதி 10ஆவது மாதம் 2024 அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நீசம் அடைகிறார். செவ்வாய் நீசம் அடைகிறார். 6 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாமியாருக்கு கடுமையான உடல் தொந்தரவுகள் வரும். ஆனால் உங்களை நீங்களே பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும் அந்த செவ்வாய் நீசத்தினால. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க. முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் மாதமாக மாறும். மேலும் விருச்சிகத்திற்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்கோளமுடன். திருச்சிற்றம்பலம்.